கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜெனரல் கன்வென்ஷன் ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின அன்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சிவகங்கை மாவட்டம் மைக்கேல்பட்டினம் பங்கு ஸ்தோத்திரம் மரியணை நகரில் பிறந்த ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய பேக்ரவுண்ட் ஆர்சி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். என்னை சிறுபிலியிலிருந்தே பக்தியாக வளர்த்தார்கள். என்னோடு கூட பிறந்தவர்கள் 3 பேர், ஒரு தங்கச்சி. இந்த 3 ஆண் பிள்ளைகளிலே ஒரு மகன் ஃபாதராக போக வேண்டும் என்று என் தாய் தகப்பனுக்கு விருப்பம் இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய 23 வயதிலே என் ஆண்டவராய் இயேசு என்னை இரட்சித்தார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை இரட்சித்து சபையிலே போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது மேட்டுப்பாளையத்தில் ஊழியம் செய்கிற பிரதர் நம்முடைய வில்சன் சகோதரர், அவருடைய சகோதரி ஜோதி சிஸ்டர் அவர்கள் என்னை கிருபாசனத்தில் கூட்டி வந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக வேதமாணிக்கம் பாஸ்டர் அவர்கள் என்னை வழி நடத்தினார். அவர்களுக்கு கீழே இருந்து நான் பணிவிடைகளை செய்து அங்கே இருக்கிற பெரிய நாய்க்கம்பாளையம், மேட்டுப்பாளையம் இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்தேன். அதற்கு பிற்பாடு தேவன் என்னை இரட்சித்த போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் கேட்ட கேள்வி ஸ்தோத்திரம், அவருடைய வசனத்தினால் என்னை ஜெனிப்பித்தார். நான் பெரிய வேளாங்கண்ணி பக்தன். வேளாங்கண்ணிக்கு காவி வேஷ்டி உடுத்தி அப்படி கடந்து செல்வேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், மகனே 10 கற்பனைகளிலே முதல் கற்பனை என்ன அப்படின்னு கேட்டார். ஆண்டவரிடத்திலே சொன்னேன், உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை தவிர உனக்கு வேறு சர்வீஸ்வரன் இல்லாமல் போவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொன்னேன். நான் சிறு வயதிலிருந்து பக்தியாக புதுநன்மை எடுத்தவன், உறுதி பூசல் எடுத்தவன். அந்த ஆர்சியின் அந்த பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டவன். ஆனால் எல்லா கற்பனைகளும் தெரியும். அந்த கற்பனையை சொல்லும்போது இயேசு எனக்கு பதிலாக சொன்னார், ஸ்தோத்திரம், நான் ஒரே சர்வீஸ்வரன். நீ எதற்கு உன்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்த இயேசு நான். எனக்காக மரித்தவர்களை நீ தெய்வமாக வணங்குகிறாய். அந்த விக்கிரகங்களை விட்டு விலகி வா, சிலை வழிபாடு பண்ணாதே என்று ஆண்டவர் தெளிவாக பேசினார். அதற்கு பிற்பாடு ஸ்தோத்திரம், அந்த ரட்சிப்பு கிடைத்த பிற்பாடு நான் அந்த ஊழியங்களிலே, காந்திபுரம் கிருபாசன ஊழியங்களிலே உதவியாக இருந்தபோது ஆண்டவர் இவர்கள் எல்லாரிலும் காற்றிலும் இடத்திலே அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அது உமக்கே தெரியும் என்று சொன்னேன். என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்று என் ஆண்டவர் 3 தடவை பேசினார். அதற்கு பிற்பாடு நான் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னிடத்துல என்ன தகுதி இருக்கிறது உம்முடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய என்று நான் கேட்டபோது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும், வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன்படி அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த உன்னதமான ஊழியத்துக்கு வந்தே. அப்பொழுது நான் இந்த காஞ்சரக்கோட்டிலே 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க உதவி செய்தார். அந்த நாட்களிலே தலைமை போதகராக ஐயா தாசியா பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க என்னைய முதல்ல தேமானூர் ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் இரவு ஜெபங்களை நடத்திட்டு வர உதவி செய்தார். திருவுக்கடை ஊழியம், கல்பாக்கம் மார்த்தாண்ட ஊழியம், உடையார் ஊழியம், உடையார் விலை ஊழியம், கருக்குப்பண ஊழியம், பாகோடு ஊழியம், விரிவெளி ஊழியம், திருவள்ளி ஊழியம், பூவங்கோடு, மாராங்குளம், இந்த ஊழியங்களிலெல்லாம் நான் இடையிலே போய் ஸ்தோத்திரம் ஐயாவுக்கு கீழ்ப்படிந்து அங்கே போய் ஸ்தோத்திரம் ஆராதனைகள் நடத்தவும்
இடக்கூட்டங்களை செய்யவும் தேவன் உதவி செய்தார். இந்த 2 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிப்பார். என்னை ஐயா அவர்கள் பாம்பே அனுப்பினார்கள். பாம்பேயிலே காந்திவெளி என்ற இடத்துல பாப்ரேக் நகர் அந்த இடத்துலையும், அந்த பிரான்ச்சாக நாலசபரா, அக்சலிகாவ், இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களை 3 வருஷம் நிறைவேற்ற உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு ஐயா அவர்கள் என்னை தேவியாக்குறிச்சிக்கு மாற்றினார்கள். தேவியாக்குறிச்சியிலே கர்த்தர் 2 வருஷம் ஊழியம் செய்ய உதவி செய்தார். நான் அங்கே போய் 6 மாதம் ஜெபம் பண்ணினேன். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் என்னை கொண்டு வேப்பமூண்டி என்ற ஒரு இடத்திலே ஒரு சிறு கட்டடத்தை செய்து அந்த இடத்திலே ஆராதனை தொடங்கி அந்த இடத்துக்கு ஆராதனை அந்த இடத்துல ஜனங்கள் வந்து ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு 2 வருஷத்திற்கு பிற்பாடு ஐயா அவர்கள் என்னை தருமபுரி மாற்றினார்கள். தருமபுரியிலையும் இம்மனவாய் ஊழியம் செய்ய உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு கிறிஸ்டபர் ஐயா காலத்தில் அந்த தேவியாக்குறிச்சி ஊழியத்தையும் வேப்பமுண்டி ஊழியத்தையும் நீ கவனி என்று சொன்னார். இப்படியாக கர்த்தர் இம்மட்டும் இந்த ஊழியங்களை செய்து நிறைவேற்ற எனக்கு உதவி செய்தார். என்னாலும் தேவனுக்கு மகிமை. இன்னும் இந்த ஊழியங்களிலே நான் உற்சாகமாக செய்ய தேவனுடைய பிள்ளைகள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. என்னாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கூடி வந்திருக்கிற அருமையான தலைமை போதகர்கள் மற்றும் போதகர்கள், ஊழியக்கார் தாய்மொழிகள், சகோதரிகள், அன்பான சகோதரர்கள், சகோதரி யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தேவ கிருபை சமாதானம் உங்கள் நிறைவை பருவதாக. விசேஷமாக அதிதியாய் வந்திருக்கிறாய் ദൈവദാസനും ഈ സമയത്ത് നന്ദിയോടുകൂടെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. വന്ദനം അറിയിക്കുന്ന ദൈവം ധാരാളമായി അവരെ ഇന്ന് ഉപയോഗിക്കുമാറാകട്ടെ. அல்லேலூயா. நான் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் தான் மார்த்தாண்டம் வடக்கு தெருவில் கிறிஸ்தராஜபுரம், கிறிஸ்தராஜா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். கத்தோலிக்க குடும்பத்திலே பிளந்து வளர்க்கப்பட்டவன். எனக்கு ஒரு சகோதரன், 4 சகோதரி. நாங்கள் குடும்பமாய் கத்தோலிக்க பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டோம். நான் அதில் மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவனாக இருந்தேன். சண்டே ஸ்கூலில் செக்ரட்டரி, மரியான் சேனலில் ட்ரெஸரர், நாடகத்தில் வில்லை, கதாபிரசங்கம், பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, இப்படிப்பட்ட போட்டிகள் எல்லாம் பரிசுகளை பெற்று பாராட்டக்கூடியவனாக காணப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய ஜீவன் போனாலும் இந்த பெந்தைக்கோஸ்து மார்க்கத்துக்கு நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி சவால் விட்டு கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பயங்கரமான பிரச்சனை, போராட்டம், பிரதிகூலம். என்னுடைய 2வது சகோதரி பக்கத்தில் ஒரு ஜெபோர்டு இருந்தது. அந்த ஜெபோர்டில் கடந்து சென்று ஆண்டவர் அவர்களை அந்த நாளிலே தொட்டு ரட்சித்து அபிஷேகித்து கண்ணீரோடு ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார். அவர் வீட்டில் வந்து நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவான். ஏற்கனவே நாங்கள் 1 மணிக்கூர் ஜெபமால பிரார்த்தனை உண்டு. 1 மணிக்கூர் நேரத்தில் அவள் என்ன செய்வாத, எங்களை 7 மணி கரெக்ட் டைம் வச்சுருப்போம். 6 மணிக்கு அவள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். சோதரம் 2 நாள் சொல்லி பார்த்தேன், என்னத்தை அழிய, யார் செத்து போனான்னு அழிய அப்படின்னு சும்மா தலையிலலாம் அப்படி தட்டி விடுவேன். அப்படியே இருக்க, சரி நீ உன் ஜெபத்தை பண்ணணுன்னு அதை முடிச்சு நாங்கள் எங்கள் ஜெபத்தை பண்ணுவோம். கொஞ்ச நாள் போக வேண்டாம், 2 ஜெபத்தை நீயே ஜெபம்னு சொல்லி நாங்கள் வெளியே உட்காந்துருப்போம். அப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது நிறைய சொன்னால் நான் 1 மணிக்கூர் சொல்லுவேன். சோதரர் அப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு சித்தப்ப மகன் மிகவும் துன்மார்க்கனமாய் ஜீவித்து கொண்டிருந்தார். பல இடங்களிலே கொண்டு போய் அவனை திருத்தும்படி முயற்சித்தேன். நான் என்னுடைய சிறு வயதில் என்னோட 6 மாதத்துக்கு மூத்தவன்.
கைவஷத்துக்கு மருந்து கொடுத்து அவன் சரியாவான்னு சொல்லிட்டு பானச்சல்லையில் ஒரு வைத்தியர் வீட்டில் கூட்டிகிட்டு போய் மருந்து கொடுத்தேன். அவர் மந்திரவாதம் செய்யணும்னு சொன்னார். அதுக்கு சாதனங்களை வாங்கிட்டு போனேன். அதுக்கு பிறகு இந்த பாஸ்டர் என்னட்ட சொன்னார், உங்கள் சித்தப்பா மகன் எவ்வளோ மோசமாக நடக்கிறான், நீங்கள் கூட்டிகிட்டு வாருங்க, ஜோம் பண்ணா குணாகும், நல்லா. நானும் பார்த்தேன், சரி நான் பெந்தகோஸ்து சபைக்கு போய் நிறைய பேர் திருந்திருக்காங்களே, இவனை கூட்டிகிட்டு போவோம். என்ன ஒரு பொங்கக்கிழமை கூட்டத்தில் பாட்டு ஆராதனை முடித்து பூனையை கண்டு பயந்த எலியை போல ஒரு மூலையில் அப்படி போய் உட்காந்துருந்தான். பாஸ்டர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு சிம்பிள் பிரசங்க. ஆனால் என் இருதயத்தை தொட்டது. 26 ஆண்டுகள் 1986 கடந்து போக உதவி செய்தார். முதலாவது கிருபாசனத்தில் தான் கார விலையில் அப்போது நேசியம் பாஸ்டர் இருந்தார்கள். என்னை அழைத்து ஒரு நோட்டீஸ் போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். முதல் கூட்டம். அந்த நோட்டீஸ் சாதுவையாவுக்கு கிடச்சிது. சாதுவை கேட்ட இது யார், புதிய பேராக இருக்குது, லோபிதாஸ், அது ஒரு கம்பவுண்டர் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் வர சொல்லுங்க. அடுத்து திங்கட்கிழமை காலையில் இங்கே வந்தோம். வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்டஸ் பாஸ்டர் கருக்கப்பணியும் கற்கங்குழி நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து நிற்கிறாரு. தம்பி உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு நற்செய்தி கூட்டம் கற்கங்குழியில், அது இந்த தம்பிகிட்ட சொன்னால் போதும், இந்த தம்பி நமக்கு போதும் இல்லையா அப்படின்னு சொல்ல அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள. அதுக்கப்புறமா தாவீது பாஸ்டர், ரசல் பாஸ்டர், இங்கே இருக்கிற சாம் பாஸ்டர், அப்படி வர்கீஸ் பாஸ்டர், தாவீது பாஸ்டர், யோபு பாஸ்டர், இப்படி அநேக எங்கள் ஊழியங்களில் பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சோதரா நான் தொடர்ந்து ஐபிஎஸ் ஸ்தாபனத்தெல்லாம் பாஸ்டர் உணவில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 2004 பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்றுக்கொண்டேன். அங்கே ஒழுங்கு என்னென்னா 7 வருஷம் நல்லா ஊழியம் செய்தால் மூப்பர் ஆர்டினேஷன், ஞானஸ்தானம் கொடுக்கலாம், திருவந்து கொடுக்கலாம். 10 வருஷம் ஆனால் தான் பாஸ்டர். அப்படி 7ஆம் வருஷத்தில் மூப்பர் ஆர்டினேஷன், 10ஆம் வருஷத்தில் பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்று ஊழியத்தை செய்து வந்தேன். கடைசியாக சில போராட்டங்கள் ஊழியங்களுடைய சத்தியங்களுடைய மாறுபாடுகள்லாம் வந்தபோது அப்படி யோசித்து கொண்டிருந்த போது அது கிருபாசனம் சபையை குறித்த சிந்தை எனக்கு கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது தேசியம் பாஸ்டர் பலவீனப்பட்டு படுத்திருந்தார். செம்மங்காலையில் பார்க்க போனேன். அது சொன்னால் நீங்கள் எங்கே இப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கிறேன், நான் இப்போ ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், யோ பாஸ்டர் போய் பாருங்கள், இன்னும் நீங்கள் கிருபாசனத்தில் பிரகாசிக்கப்படுவீங்க இல்லையா. உடனே அவருக்கு பேச கேட்டு பாஸ்டரிடம் வந்து நான் பேசினேன். சோதரம் சொன்னேன், ஊழியங்கள் சோதர் இருந்தால் செய்யலாம்னு சொல்லி கடந்த 2 வருடங்கள் சாத்தாங்குளம் பக்கம் சிறப்பூரில் ஊழியம் உதவி செய்தார். தொடர்ந்து 2 ஆண்டுகள் இப்பொழுது 8ஆம் உடைய ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் சித்தமானவைகளை செய்யும்படியாய், ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படி நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டு இந்த சாட்சியை முடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என் அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த இடத்துல நிற்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தினதான் நம்முடைய தலைமை போதகர் மற்றும் ஸ்தோத்திரம் கமிட்டி மெம்பர்ஸ் பாஸ்டர் சுமார் அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட சாட்சியை பகிர்ந்து கொள்வதிலே நான் ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். என்னுடைய பெயர் பிரபுதாஸ். நான் கள்ளக்குறிச்சி என்கிறதான ஒரு சமீபத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மாவட்டமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே ஒரு சிறு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன். நான் இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன். எனக்கும் இயேசுவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, எந்த விதமான நெருக்கமும் இல்லை. எப்படிப்பட்டதான ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனார் இந்துவாக இருந்தால் மாத்திரமல்ல, அவர் மிகவும் ஒரு குடிகாரராகவும் ஒரு கோபக்காரராகவும் அந்த பகுதியிலே ஒரு வெறியன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக ஒரு அடிதடி போன்றதான பல பிரச்சனைகளிலே வாழ்ந்து வந்த ஒரு மனுஷனாக இருந்தார். இது நிமித்தமாக என்னுடைய குடும்பங்கள் மிகவும் தரித்திரத்திலேயும் சமாதானம் இல்லாமையிலேயும் மிகுந்த நெருக்கத்திலேயும் வாழ்ந்து வந்தது. என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தாத்தா பாட்டிக்கும் என்னுடைய எங்களுக்கும் ஒரு மிகுந்த வேதனை. இதனுடைய தகப்பனாருக்கும் புரிகிறது, என் ஒருவனுடைய தவறான நடக்கையினால் என்னுடைய குடும்பம் முழுவதும் இந்த அளவுக்கு வேதனைப்படுகிறதே
என்று அவர்களுக்கும் புரிகிறது. ஆனால் அவர்களால் தன்னை சரிப்படுத்தவோ சீர்படுத்தவோ ஒழுங்குபடுத்தவோ முடியவில்லை. அதை சரிப்படுத்துவதற்காக குடும்பமே சேர்ந்து பல விதங்களிலே முயற்சித்தார்கள். அதில் ஒன்று, ஏதாகிலும் ஒரு கடவுள் என் பிள்ளையை விடுதலை ஆக்காதா என்று என்னுடைய தாய், என்னுடைய பாட்டியும் மற்ற குடும்பத்தில் உள்ளதான அத்தனை பேரும் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் ஒருவராலும் என்னுடைய தகப்பனாரை மாற்ற முடியவில்லை. நாளுக்கு நாள் பஞ்சாயத்தும் பிரச்சனைகளும், ஏதாவது ஒரு சோதனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் தவிப்புமாகவே வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது. ஒருவேளை வெளியில் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லாவிட்டாலும் வீட்டில் எங்களை தூக்கி போட்டு எங்களுடைய அப்பா எங்களை அடிக்கிறது அவருக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய தகப்பனார் வருகிறார் என்றால் எனக்கு 2 தம்பி, ஒரு தங்கச்சி, எல்லாரையும் கூட்டிட்டு ஓடி போய் நான் எங்கேயாவது பதுங்குவேன், ஒளியுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வளர்ந்தேன். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னமே தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர், எவ்வளவுதான் குடிகாரராக இருந்தாலும் வெறியனாக இருந்தாலும் என் தகப்பனுக்குள்ளே என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்ததை நான் உணர்ந்தேன். அவர் எவ்வளோ குடித்து வெறித்திருந்தாலும் என்னுடைய ஊருக்கு பக்கத்திலே ஒரு ஆர்சி கோயில் ஒன்று உண்டு. அதில் வருஷந்தோறும் நடக்கிற திருவிழாவுக்கு போய் வருவது அவருடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு முறை போய் அங்கே ஒரு பெரிய சிலையெல்லாம் வாங்கிட்டு மாதாவுடைய சிலையெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வைத்து மெழுகுவத்தி ஏற்றி அப்படி கும்பிட்டு கொண்டு இருக்கும்போது எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லப்படுகிற பாஸ்டர் ஜோன்ஸ் ஐயா அவங்க இன்றைக்கி ஆத்தூரில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதான ஒரு பெரிய ஒரு குரூப்போடு கூட, ஒரு டீமோடு கூட என்னுடைய ஊருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய வந்தாங்க. அந்த நேரத்தில் குடித்து வெறித்து இருந்ததான் என்னுடைய தகப்பனார் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே அவருடைய இருதயத்துக்குள்ளே நல்ல பிடித்தவராக இருந்தபடியினால கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வந்ததான எங்கள் ஜோன்ஸ் ஐயாவையும் பாஸ்டரை அவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செஞ்சு அவர்களோடு கூட அந்த பகுதியில் உள்ளதான ஏரியாவெல்லாம் காட்டி கொடுத்து அந்த குடி போதையிலேயே எங்கள் பாஸ்டருக்கு ஒரு உதவியாக போய் சில இடங்களில் போயிட்டு வந்தாங்க. காலங்கள் கடந்து போனது. ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் எங்கள் பாஸ்டர் ஜோன்ஸ் பாஸ்டர் அவர்களுடைய சுவிசேஷம், அவர்கள் காட்டின அன்பு ஒரே நாள் தான், ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை, ஒரே நாள் தான் சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே தெரிந்திருக்கிறது இந்த மனுஷன் கண்டிப்பாய் கர்த்தரால் பிடிக்கப்படுவார் என்று. அதே போல் ஆண்டவர் எங்களை தொட்டார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சபை இருந்தது. இந்த சபைக்கு கர்த்தர் எங்களை அழைத்து சென்றார். நாங்கள் அப்படி ஊருக்கு ஊழியத்துக்கு போயிட்டு அந்த சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்னுடைய தகப்பனாருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்தார். எதை விட முடியலையோ, எது அவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அதை அவர் மேற்கொள்ள, அதை அவர் ஜெயிக்க அவரால் முடிந்தது போல ஒரு பலனை அவர் உணர ஆரம்பித்தார்கள். உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த இயேசு மெய்யான தெய்வன் என்பது எனக்கு ஓரளவுக்கு ஆரம்பத்திலே தெரியும், ஆனாலும் இவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இவர் என்னை மாற்றுவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தொடர்ந்து அதிகமாக நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தோம். நிறைய மாற்றங்கள். எவ்வளவு மோசமானவராக இருந்தாரோ நேர் ஆப்போசிட்டாக என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் மாற்றினார். அப்படி மாற்றி அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இப்படியும் ஒரு வல்லமை உண்டா? இந்த தெய்வத்துக்கு நாம் என்ன செய்வது? ஆகாதவனாய் அற்பமானவனாய் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து போன போது இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, ஒரு கண்ணும் இறங்காத இருக்கிற இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய தகப்பனாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிழைப்பை இயேசு கிறிஸ்து அருளினார். அந்த பிழைப்பை கண்டதான என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணுமே என்று யோசிக்கும்போது எங்களுடைய அன்றைய சூழ்நிலைக்கு அவருக்கு ஒன்றும் இன்றைக்கும் அல்ல என்றைக்குமே அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நிர்ணயித்தார். சாலமோன் ஞானி சொல்கிறார், வானம் சிங்காசனம், பூமி பாதபடி இவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு நான் எப்படி ஆலயத்தை கட்ட முடியும் என்று தீரு ராஜாவினிடத்தில் சொன்னது போல இவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு எந்த மனுஷனாலும் எப்பொழுதுமே ஒன்றும் ஈடு கட்ட முடியாது என்பதை அறிந்த என்னுடைய தகப்பனார் என்னுடைய மூத்த மகனை
கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கணும் என்று அவர்கள் நியமித்தார்கள். அப்பொழுது என்னுடைய வயசு ஒரு 10-11 வயசு தான் இருக்கும். இது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஊழியம் என்பது ஒரு சுதரம் பாரமாகவோ அதை குறித்ததான ஒன்று எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு செய்ய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழணும்தான ஒரு எண்ணம் இருந்தது. ஆரம்ப நாட்கள், ரட்சிக்கப்பட்ட நாட்கள், என்னை ஆண்டவர் பிரித்தெடுக்கும்படியாக விரும்பினார். அதன் அடிப்படையில் அந்த நாட்களிலே எங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோமிகி டேம் என்று சொல்லப்படுகிற ஒரு டேம் ஒன்று உண்டு. அந்த டேமில் பையங்களோடு கூட சேர்ந்து குளிக்க போனேன். முந்தின நாள் இரவிலே எங்கள் அப்பா சொன்னாங்க, போகாத, நீந்த தெரியாது, செத்து போயிடுவ என்று சொன்னாங்க. ஆனாலும் பொதுவாகவே எதை செய்யக்கூடாதுங்கிறாங்களோ அதை செய்வது மனுஷனுடைய இயல்பு. நான் பையங்களோடு கூட சேர்ந்து குளிக்க போனேன். எல்லாரும் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் போயிட்டாங்க. நான் போய் தனியாக இறங்கினது தான் எனக்கு தெரியுமே தவிர வேறு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஒரு 2-3 முறை உள்ளே போயிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போய் விட்டது. கொஞ்சம் நேரம் கழித்து ஓடி வந்து நாங்கள் வீட்டுக்கு அறிவிப்பு சொன்னாங்க, ஊரே வந்துட்டு டேமுக்குள்ளே. கொஞ்ச நேரம் எல்லாரும் அழுதாங்க. எங்கள் அப்பாவுக்கும் செய்தி போச்சு. ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தூக்கிட்டு வந்து எங்கள் அப்பா இடத்துல என்ன பாடியாக கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அழுதார், இயேசுவே, எப்படியோ இருந்த என்ன இந்த அளவுக்கு நீங்கள் மாற்றினீங்க. உமக்காக என் பிள்ளைய உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்போவே அவனை எடுத்துட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் இது நிமித்தம் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவித எந்த விதமான இடரலும் நஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவங்க அழுத. பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செஞ்சு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ நீங்களே எங்களுக்கு ஒரு ஊழியக்காரராக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு எங்கள் பேரில் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியாக அந்த 1997 இருந்து ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஆத்தூர் பகுதியில், சேலம் ஆத்தூர் பகுதியில் ஊழியத்தை செய்கிற கணத்துக்குரிய ஜோன் சுபாஷ் ஐயா அவர்களோடு கூட ஒரு 10 வருஷம் ஏறக்குறைய அவர்களோடு கூட இருந்து பணிவிடை ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். திருநெல்வேலி, நாமக்கல், திருப்பூர், ஆத்தூர் போன்ற பல இடங்களில் அனுப்புகிற இடங்கள்லாம் பணிவிடை ஊழியங்கள், சபை பொறுப்பல்ல, பணிவிட ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய திருமணம் முடிந்தது. சோத்திரம். அருமையான கடந்து போனதான தாசையா பாஸ் அவர்கள்
சோதரன் மேட்டுப்பாளையம் பகுதியிலே என்னை கொண்டு போய் வைத்தார்கள். அங்கே ஒரு 5 வருஷம், பெரியநாயக்கன்பாளையத்தில் ஒரு 5 வருஷம், கோயம்புத்தூர் சென்ற ஊழியத்திலே ஒரு 11 வருஷம், இப்படியாக ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு பக்கத்தில் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் வைத்து நடத்தி வருகிறார். இப்போ சமீபமாக நான் ஞாராவில் பாகோடு பகுதியில் உள்ளதான ஞாராவில் நீதிபுர பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அளவாய் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்தில் நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் சபைக்கு கீழ்ப்படிய, சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துப்போக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தொடர்ந்து ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை உண்மையாய் நிறைவேற்ற எனக்கு கிருபை தரும்படியாக நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம். தேவனுடைய சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க, நேரமாகிறது. சாட்சி நீட்ட வேண்டாம், சுருக்கமாக 2-3 நிமிஷத்தில் முடிக்கணும். பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆமென். கர்த்தருடையதான ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததான அனுபவத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். என்னுடையதான சொந்த இடம் மருதுக்குறிச்சி. நான் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு கடைசி மகனாக பிறந்தேன். நாங்கள் 3 பேர். எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உண்டு. அவர்கள் கிருபாசன சபைகளில் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். எங்களுடையதான ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். என்னுடையதான ஆரம்ப பகுதியிலிருந்தே நாங்கள் ஆவிக்குரிய சபை அறிந்தபடினாலே ஆவிக்குரிய அனுபவத்திலே என்னுடைய பெற்றோர் என்னை வளர்த்தினார்கள். சிறு வயதிலிருந்தே வேத பாட வகுப்பு செல்லவும், தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும், அதைத் தொடர்ந்து நான் பெரியவனான போது எங்கள் சபையிலே வேத பாட வகுப்புகளை எடுக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை தேவன் தந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான் நிலைமை இருக்கும்போது அநேக கர்த்தருடைய தாசர்கள் என்னை ஆண்டவனை ஊழியத்துக்காக அழைக்கிறார், ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு செல் என்று சொல்வார்கள். ஆனால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஸ்தோத்திரம். என்னுடையதான நாட்களை கடத்தி கொண்டிருந்தேன். ஒரு நாள் திடீரென்று ஒரு அதிகாலை வேளையில் ஒரு சப்தம், வாலிபனே, இந்த நாட்களில் நீ உனக்காக ஜீவனை தந்துதான் ஆண்டவருடையதான பணியை செய்தால் உனக்கு மேன்மை, என்னுடைய கட்டளை கீழ்ப்படி அப்படிங்கிறதான சப்தத்தை நான் கேட்டேன். சில நாட்கள் எனக்கு அது மனசுக்குள்ளே பாரமாகவும் பயமாகவும் காணப்பட்டது. காலப்போக்கிலே அது மறந்து போயிட்டு அதை பற்றி நான் சிந்திப்பதில்லை. என்னுடைய 17வது வயதிலே திடீரென்று ஒரு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டது. சாதாரணமான வயிற்று வலி என்று சொல்லி வீட்டில் உள்ளவர்கள் வீட்டு வைத்தியம் செய்தார்கள். நாட்கள் கடக்க கடக்க அது பயங்கரமான ஒரு சீரியஸான கண்டிஷனிலே ஆகிவிட்டது. உடனே மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறும்படியாக அனுமதித்தார்கள். 10 நாள் அங்கே சிகிச்சை பெற்றேன். ஆனாலும் எந்த விதமான ஒரு விடுதலையும் எனக்கு கிடைக்கவில்லை. வேதனையோடு காணப்பட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். சில நாட்கள் கழித்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். வீட்டுக்கு வந்த பிற்பாடு எனக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாவது நம்முடையதான ஸ்தாபன தலைமையாக இருந்ததான சாதி ஏசுதாசன் ஐயா அப்போது இருந்தார்கள். அவர்களிடத்தில் போய் ஜெபித்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்றதான ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தது. அப்போது என்னுடையதான பெற்றோரிடத்தில் நான் சொன்னேன், சாதையாவிடத்தில் போய் ஜெபித்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும், நாம் அங்கே போவோம் என்று சொன்னபோது அவர்கள் என்னுடையதான வாஞ்சையும் விருப்பத்தையும் பார்த்து ஐயாவிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஐயா என்னை பார்த்த உடனே என்ன என்று ஒன்றும் விசாரிக்கவில்லை. என்னை அப்படியே பார்த்துவிட்டு அவர் சொன்னார், பிள்ளை, டாக்டர் பையில உன்னை பயம் காட்டுனாங்க இல்லையா, உனக்கு ஒன்றும் இல்லை, வயிற்றில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த எண்ணெயை நான் ஜெபித்து தருகிறேன், 10 நாள் காலையும் இரவுமாக நீ ஒவ்வொரு மூடி வைத்து குடிக்க வேண்டும், 10வது நாள் அது இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். நான் அதை விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையும் இரவுமாக அந்த எண்ணெயை நான் ஜெபித்து சாப்பிட்டு வந்தேன். ஐயா சொன்னது போல் 10வது நாள் காலையில் நான் தூக்கம் எழும்பி பார்த்த பொழுது அந்த வலியோ வேதனையோ அதில் உள்ளதான எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதுவரைக்கும் நான் குனிந்து தான் நடக்க வேண்டும். ஆமென், ரொம்ப கஷ்டத்தோடு நான் காணப்பட்டேன். அன்றைக்கு நான் அதிகாலையில் எழுந்து என்னை பரிசோதனை பண்ணினேன்.
என்னுடையதான எந்த பக்கத்தில் வலி இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நடந்து பார்த்தேன், நிமிர்ந்து பார்த்தேன், குதித்து பார்த்தேன், எந்த விதமான கஷ்டமும் இல்லை. உடனே நான் பெற்றோரை அணுகி எனக்கு நல்ல சுகம் இயேசப்பா தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. உடனே நான் சொன்னேன், எப்படியாவது ஐயாவை போய் பார்க்க வேண்டும், அவரிடத்தில் போய் மறுபடியும் ஜெபிக்க வேண்டும், இந்த ஆண்டவர் தந்த விடுதலையை நான் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் உற்சாகப்பட்ட பொழுது மறுபடியும் ஐயாவிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஐயா அப்படியே நான் ஐயாவிடத்தில் வந்து ஐயா எனக்கு நல்ல சுகம் கிடைச்சுன்னு சொன்ன உடனே அப்படியே ஐயா சிரித்து சொன்னாங்க, அப்பாவை பார்த்து, சும்மா இல்லை, ஆண்டவர் அவனை ஊழியத்துக்காக அழைக்கிறார், அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்க வைத்து ஊழியம் செய்யும்படியாக உடனே அனுப்பு அப்படின்னு சொன்னார்கள். அது எனக்கு அந்த வேளையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னுடைய பெற்றோரும் அதை ஊழியம் என்கிறதான அந்த வார்த்தையை அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஊழியர்களை நன்கு உபசரிப்பார்கள், ஊழியத்திற்காக நன்றாக ஆமென் சுத்திரம் தாங்குவார்கள். ஆனால் நான் ஊழியம் செய்வது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் சில நாட்கள் போனது, நான் அந்த ஊழிய சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து என்னோடதான பெற்றோர்கள் சொன்னதான காரியங்களை செய்து வந்தேன். திடீரென்று ஆமென் சுத்திரம் ஒரு நாள் அதிகாலை வேளையில் பயங்கரமான முதுகு வலி, அதை ஸ்தோத்திரம் தாங்க முடியாத வலியாக இருந்தது. என்னுடைய அம்மா வந்து அதை பார்த்த பொழுது ஒரு கரம் அடித்து ஸ்தோத்திரம் பதிந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு ஸ்தோத்திரம் காயம் போல சிகத்து காணப்பட்டது. உடனே எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. ஸ்தோத்திரம் உடனே ஸ்தோத்திரம் ஒரு வேதாகம கல்லூரியிலே 1998ஆம் ஆண்டு படிக்க சென்றேன். அங்கே ஒரு வருடம் முடித்து நம்முடையதான கிருபாசனம் ஸ்தாபனத்திலே ஸ்தோத்திரம் பாஸ்டர் தாசியா அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் அதை உறுதிப்படுத்தி கட்டாயம் இங்கே நம்முடைய ஸ்தாபனத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தாபனத்தில் வந்து படித்தேன். படித்து 2001ஆம் ஆண்டு ஸ்தோத்திரம் வேதாகம கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஐயா ஸ்தோத்திரம் சில ஆண்டுகள் ஞானாமலையில் தங்கியிருந்து பல இடங்களிலே ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பினார்கள். ஸ்தோத்திரம் 2004 திருமணம் முடித்தது. அதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் சில நாட்கள் ஐயாவுடையதான வார்த்தையின்படியாக பல இடங்களிலே ஊழியத்துக்கு போனேன். அப்புறமாக செம்மங்காலை சபையிலே 3 ஆண்டுகளும் ஸ்தோத்திரம் மற்றுமாக திருத்துவரம் கிருபாசன சபையிலே ஸ்தோத்திரம் 14 ஆண்டுகளும், அது பிறகு சரல்வளை சபையில் 1 ஆண்டும், மற்றுமாக கடைசியாக இப்போது மார்த்தாண்டம் கிருபாசனத்தில் 3 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இதுவரைக்கும் தலைமைக்கு கீழ்ப்படிந்து அவர்களதான ஸ்தாபன சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இன்னும் தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தாபனத்துடனான சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். நீங்கள் அவர்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். சாட்சி சுருக்கமாக சொல்லுங்கள், 2 அல்ல 3 நிமிஷத்தை முடியுங்க. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அபிஷேகத்திற்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக, இந்த பாக்கியத்திற்காக என்னை இந்த நிமிஷம் வரையிலும் நடத்தி வளர்த்தி கொண்டு வந்த ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்வதில் எனக்கு சந்தோஷம் உண்டு. என்னுடைய தாயின் கருவில் வைத்தே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்வதிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய 6 அல்லது 7 வயது இருக்கிற சமயத்தில் என்னுடைய மூத்த அக்காள் இங்கே இருப்பார்கள். என்னை காஞ்சி ரோடு கன்வென்ஷனுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு சாது மோட்சக்கண்ணையா பூவங்கோட்டில் கன்வென்ஷன் நடத்தும் போது என்னை அங்கே கூட்டி கொண்டு போய் பாஸ்டர்மாருக்கு தண்ணி கொடுக்கறது, மேசையில் கொண்டு டீ எல்லாம் வைக்கிறது, இந்த ஊழியம் தான் என்னுடைய ஆரம்ப ஊழியங்கள். அதுக்கப்புறம் ஈத்தவள கிருபாசனம் தான் என்னுடைய தாய் சபை. அங்கே வயது முதிர்ந்தவர்களுடைய வீட்டிலிருந்து தேங்காய், சக்கை போன்ற சாதனங்களை ஒரு கடவம் தருவார்கள், பனை ஓலை கடவம். அதில் எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டும். நல்ல சாப்பாடு தருவார்கள். இந்த உடம்பில் நீங்கள் பார்க்கிறதான அந்த கொழுப்பெல்லாம் கிருபாசனத்தில் உள்ள ரத்தம் தான். அதற்கு இங்கே இருக்கிற ஓமனா மதர் சாட்சி. வேறு பரிசுத்த வாட்டிகள் எல்லாம் மகிமையில் போய்விட்டார்கள். எஸ்தர் மதர், செல்லம்மா மதர், ரூத் மதர், வசந்தா மதர், அவர்கள் எல்லாரும் மகிமையில் பிரவேசித்து விட்டார்கள். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு முறை
அப்படி மீன் வாங்கி கொடுக்குறது, மசாலா வாங்கி கொடுக்குறது, கிருபாசனத்தில் வேலை செய்கிறது. அப்போது எல்லா நாளும் சாப்பாடு தருவார்கள். அப்போ ஒரு நாள் நான் சாப்பிட்டு விட்டு என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறேன், இன்னும் இங்கேயும் சொல்லுகிறேன். சாப்பிட்டு விட்டு கறிவேப்பிலை, மீனுடைய முள் எல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிந்து போய் பிளேட்டை கழுகிட்டு அப்படி உள்ளே வரும்போது உள்ளே வந்து அப்படி பிளேட்டை வச்சுட்டு அக்கா சோத்திரம் போயிட்டு வரேன்னு சொல்கிறது முன்னால் இங்கே வாழ கேட்டல அப்படின்னு சொன்னார்கள். அப்போது எடுத்துக்கொண்டு வெளியே போட்டேன். இன்னும் இவரை மறக்கலை பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் இவரை எச்சி கீழே வச்சுட்டு இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், அப்படி வளர்த்தி எடுத்தார்கள். 83 முதல் 86 வரை அருமையான ஜீவதாஸ் தகப்பனாருடைய கடையில் வேலை செய்தேன். 86 ஆண்டவர் என்னை கேரளாவுக்கு கொண்டு போனார். அங்கே 4.5 வருடங்கள் வேலை செய்தேன். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு வீசா ரெடியாகி ஆண்டவர் என்னை 91 சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போனார். அப்பொழுது 800 விசா சாக்கோ என்று சொல்லுகிற கம்பெனி அனுப்பி 800 பேர் புதியதாக அந்த கம்பெனியில் வந்திருந்தார்கள். அதில் நாங்கள் 2 பேர் பெந்தகோஸ்தலர்கள், நான் ஒன்று திருவனந்தபுரத்தில் உள்ள லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிற சகோதரன். அந்த சகோதரன் என்கிட்ட கேட்டார், இப்போ நமக்கு ஆராதனைக்கு போகணுமே. ஆமாம், ஆராதனை போனோம். அப்போ நீ வெள்ளிக்கிழமை காலையில் ரெடியாகி என் ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 அக்கோமடேஷனில் இருக்கிறோம். அப்போது காலையில் எழும்பி ரெடியாகி அவருடைய ரூமில் போனேன். நான் அவரிடத்துல கேட்டேன், எங்கே நம்ம போகிறோம்? நம்ம ஆயத்தமாகி ஜோம் பண்ணிட்டு வெளியே இறங்கி நடப்போம், ஆண்டவர் நம்மளை எங்கேயாவது கொண்டு போவார். எங்கே அவருக்கும் தெரியாது. அப்படி இறங்கி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் எங்கள் பக்கத்தில் வந்து நின்றது. அதில் அண்ணன் தம்பி 2 பேர் என்று பிறகுதான் தெரியும், செங்கனூரில் உள்ளவர்கள். அவர்கள் கொண்டு நிறுத்திட்டு கிளாஸை மெதுவாக திறந்து ஆராதனை போறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் மலையாளி. ஆமான்னு சொன்னோம். ஏறங்கடி சொன்னாவ ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஒரு பயமும் இல்லை. காரில் ஏறினோம். ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கே பாஸ்டர் ரான்னியில் உள்ள பாஸ்டர் தோமஸ் மேத்யூ அவர்கள் சவுதி அரேபியாவில் கவர்மெண்ட் வேலை செய்தவர்கள். அவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஊழியத்தில் போய் அங்கே கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினோம். ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தரை ஆராதித்ததான சபையாக இருந்தது. அங்கே கர்த்தர்களை கொண்டு போனார். அவர்கள் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து அவர்களை கம்பெனி அந்த வேலையிலிருந்து ஊருக்கு அனுப்பினார்கள். அதுக்கு பிறகு பாஸ்டர் அப்ரஹாம் டைட்டஸ், பத்தனந்திட்ட மாவட்டம் மல்லசேரியில் உள்ளதான பாஸ்டர் அப்ரஹாம் டைட்டஸ் அவர்கள் அந்த ஊழியத்தை இப்பொழுது நடத்தி வருகிறார்கள். அந்த கர்த்தருடைய கையின் கீழே இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த போது ஒரு சில நாட்கள் என்னை கவனித்து விட்டு என்னையும் திருச்சூர் உள்ளதான பாபு என்று சொல்லி ஒரு சகோதரியும் கூப்பிட்டு பிரத்யேகமாக கூப்பிட்டார்கள். சபை ஆராதனை நடக்கிற ஹாலுக்குள்ளே கொண்டு போய் எங்கள் 2 வெவ்வேறு தலையில் மேலேயும் கையை வைத்து ஜோம் பண்ணி இன்று முதல் நீங்கள் சபையில் பிரபோதனம் சொல்லலாம் அப்படி சொன்னார்கள். முதலாவது 2 மினிட் கொடுத்தார்கள் சபை ஆராதனையிலே. அதுக்கு பிறகு அதை 3 மினிட் ஆக்கினார்கள். சில மாதங்கள் கவனித்து விட்டு அதை 5 மினிட் ஆக்கினார்கள். 2-3 வருஷங்கள் கழித்து அதை 10 மினிட் ஆக்கினார்கள். ஏறக்குறைய 4.5 வருஷங்கள் கழிந்த பின்பு அந்த பாபு என்று சொல்லுகிற சகோதரன் பிரிந்து போயிட்டார். என்ன கூப்பிட்டு சொன்னார்கள், இனி நீ அங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். அப்படி 5 வருடங்களுக்கு அதிகமாக பாஸ்டர் ஆபிரகாம் டைட்டஸ் அவர்களோடு கூட சேர்ந்து சவுதி அரேபியாவில் ஊழியம் செய்ய ஆண்டவர் பாக்கியம் தந்தார். அப்படி இருக்கும்போது திருவனந்தபுரம் மாவட்டம் பாலராமபுரத்தில் உள்ள பாஸ்டர் மோகனகுமார் என்று சொல்லுகிற கர்த்தருதாசன் தீர்க்க தரிசனமாக என்னிடத்தில் சொன்னார், நீ கர்த்தருடைய ஊழியத்துக்குரியவன், தேவனுடைய ஊழியத்துக்கு அழைத்தால் நீ ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி சொன்னார். அப்போது நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப கனம் பண்ணுகிற கர்த்தருதாசன் அவர். அப்போ அவரிடத்துல எப்படி மருத்துவன்னு சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அதனால் நான் என் மனசில் நினச்சேன், ஆண்டவர் என்ன ஊழியத்தை அழைக்க போகிறாரு, நான் அதுக்கு யார் என்று சொல்லிட்டு அவரிடத்துல இருந்து தப்புவதற்காக சரி ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தா நான் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ரட்சப்பட்டுட்டேன். 98 ஊருக்கு வந்துட்டு போது தாவீது பாஸ்டரை கொண்டு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். அப்பொழுது நான் எனக்கு அப்படியே கோரி வாரி போட்டது. நான் ஐயாட்ட சொன்னேன், நான் அந்த அளவு ஒன்றும் வளரல ஐயா, என்னால் முடியாது. அப்போ தாவீது பாஸ்டர் உடனே மறுபடி சொன்னார்கள், இது கர்த்தருடைய ஊழியம், உன்னால் முடியாதுன்னு சொன்னால் எனக்கு ஒன்று நிர்பந்தப்படுத்த முடியாது, போ அப்படின்னு சொன்னார். போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். தப்புன்னு பழச்சேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். சவுதி அரேபியா போய் மறுபடியும் வேலை செய்த சமயங்களில் ஆண்டவர் என்னை கடுமையாக பிடித்தார். அப்பொழுது நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 2000 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி முதலாவது சியோன் மலை சபையில் விழிப்பு ஜபத்தில் போய் விசுவாசிகளுடைய பக்கத்தில் இருந்தபோதிலே அங்கே இருக்கிற எழுப்பி இங்கே வா அப்படின்னு சொன்னார்கள். அப்படி முதலாவது 2000 செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் கிருபாசன ஊழியத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். முதலாவது மூலச்செல்லை 10 வருடங்கள் அந்த 8 ஊழியங்களில் அப்படி சுற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் பாக்கியம் தந்தார். அதுக்கப்புறம் சாது தாசை அவர்கள் 2009 டிசம்பர் மாதம் எங்களை கருக்குப்பனை ஊழியத்தில் வைத்தார்கள். அங்கே 12.25 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இப்பொழுது இருக்கிற நம்முடைய கனத்துக்குரிய பாஸ்டர் யோப் அவர்கள் 2022
பாரசாலை கிருபாசனத்திலே வைத்தார்கள். அப்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஆசை இதன் மேல் இருந்ததென்றாலும் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கூடாமல் கர்த்தராகிய தேவன் தீர்மானிக்கும் போது அவருடைய வேலை வரும்போது இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும் என்று என்னுடைய மனதிலே நினைத்திருந்தேன். என்னை பாரசாலை ஊழியத்திலே பாஸ்டர் கூப்பிட்டு என்னை வைத்த போது என்னுடைய விருப்பத்தை அவர்களிடத்தில் சொன்னேன். ஜோம் பண்ணுறேன், சரி அப்படின்னு சந்தோஷமான மறுபடியும் எனக்கு சொல்லி என்னை ஜோம் பண்ணி பாரசாலை ஊழியத்திலே அனுப்பினார்கள். 4.25 வருடங்கள் பாரசாலை கிருபாசனத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டவரை மறுபடியும் ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026ஆம் ஆண்டிலும் பொது கன்வென்ஷன் இந்த மகிமையான பரிசுத்த ஆராதனையில் தாயின் கற்பத்திலே என்னை தெரிந்து கொண்டவரும் முன்னறிந்தவரும் பிரித்தெடுத்தவருமாகிய தேவாதி தேவன் என்னை ஒரு சாட்சியாய் பரிசுத்தவான்கள் மத்தியில், தேவ பிள்ளைகள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மேடையில் இருக்கிற அருமையான தலைமை பாஸ்டர், செயலாளராக இருக்கிறாங்க ஆர் சாம் பாஸ்டர் அவர்கள், கமிட்டியில் இருக்கிற பாஸ்டர்ஸ், எல்லா பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், தேவ மக்கள், மதர் சிஸ்டர்ஸ் யாவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பேர் சாமுவேல் கிரேட்டன் போஸ். எங்கள் அம்மா அப்பா பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. நான் பிறந்து சின்ன வயதாய் சில மாதங்கள் இருக்கும்போது எங்கள் ஏற்ற வீட்டில் பரிபூர்ணம் பாட்டின்னு ஒரு பாட்டி உண்டு. எங்களுக்கு சொந்த ஊர் கொங்கந்தான்பாறை. எங்கள் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக எங்கள் அம்மாவுடைய ஊர் அம்பலத்தில் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் பிறந்த சில மாதங்கள் இருக்கிற அந்த நிலையில் பரிபூர்ண பாட்டி அவங்க தான் கிருபாசனத்துக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. குமரதாஸ் ஐயா அவங்க அந்த இடத்துல ஊழியம் செய்த நாட்களில் வந்த அன்னைக்கே ஆண்டவர் அவர்கள் மூலமாய் அம்மாவோடு பேசி ஆண்டவரை தொட்டு ஒரு வாரத்திலே ஒரு பேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. என்னை ஆண்டவர் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டதை அம்மா மூலம் அநேக நேரம் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார் ஆண்டவர். அம்மா சில கன்வென்ஷன் கூட்டங்களில் போகும்போதெல்லாம் வசனத்தை கேட்க வாஞ்சியோடு இருப்பாங்க. நான் மடியில் இருந்து அவங்கள தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்திருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா அடித்து என்ன முள்ளி வச்சிருக்கிறாங்க. உடனே அங்கேருந்து தேவ ஊழியர் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளை அடிக்கிற தாயை அடிக்காத என்னுடைய பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பயணி எடுக்கிறதுக்காக பனை மரத்துக்கு அங்கே போன டைமில் அம்மாவோடு உன் பிள்ளை எனக்குன்னு நீ வளர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். சோதரம் நான் அப்படியே ஆண்டவர் எங்கள் அம்மா என்ன சின்ன வயதுலேருந்து ஒரு 14 வயது வரைக்கும் நல்லபடியாக இந்த ஆவிக்குரிய நிலையில் என்னை வளர்த்து வந்தாங்க. ஆனால் ஒரு 6 வருடங்கள், அதாவது 14 வயதுலேருந்து ஒரு 19 வயது வரை நான் ஆண்டவரை விட்டு நான் தூரமாக போய் பலவித போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமைப்பட்ட நிலையில் நான் தள்ளப்பட்டுட்டேன். ஒரு நாள் மூலகரப்பட்டியில் ஒரு ராபோஜன ஆராதனை நடந்து கொண்டிருக்கு.
அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க அந்த ராபோஜன ஆராதனையில் முன்னால் இருக்கிறாங்க. இந்த ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பின்னால் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நான் பின்னால் போய் நான் நிற்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம தப்பு. நம்ம ஏசப்பாவை சின்ன வயதிலிருந்தே அறிஞ்சிருக்கோம். ஏன் நம்ம இப்படி நடக்கிறோம், ஏன் இப்படி வாழ்கிறோம், அம்மாவை வேதனைப்படுத்துகிறேன்னு கஷ்டப்படுத்துகிறேன்னு ஏசப்பான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து ஏங்கி 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 அழ ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். திடீர்னு நான் அப்படி கண்ணை மூடி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு லைட்டினுடைய பிரகாசம் முகத்தில் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம் என் முகத்தில் அடிச்சுது. அடித்த உடனே என்னை விட்டு கருப்பாக என்னை விட்டு போனது போல் இருந்தது. பெண்கள் ஆண்கள் சைடில் வந்து அப்படியே நான் விழுந்து கிடந்திருக்கேன். எந்திரிச்சு பார்த்தா எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். இது 2002 வருஷம் ஜனவரி மாதத்தில் கர்த்தர் என்னை தொட்டார், என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்து உள்ள பணிவிடைகள் வேலைகள், எனக்கு 10 பேருக்கு முன்னால் நின்று பேச தெரியாது, பாட தெரியாது. அந்த சோதரம் அந்த நிலையில் அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாம் நான் செய்வேன், பணிவிடை வேலைகளெல்லாம் நான் செய்வேன். 2002 வருஷம் 12வது மாதம் 22ஆம் தேதியில் சோதரம் சாமையில அவங்க மூலகருப்பட்டியில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்குள்ள பணிவிட வேலைகளை செய்தெல்லாம் அந்த ஊழியத்தில் இருந்தேன். அதற்கு பிற்பாடாக பரப்பாடி ஐயா ராஜா ஐயா அவங்களுக்கு கீழே கொஞ்சம் காலங்கள் இருந்து ஆரோக்கியநாதபுரம், பரப்பாடி, கழுங்குவிலை, காரியாண்டி ஊழியம் அப்போ வேலை நடந்து கொண்டு இருந்தது. அப்படி அந்த ஊழியங்களிலெல்லாம் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க, தம்பி நீ காஞ்சி ரோட்டில் பைபிள் காலேஜ் படித்தா நல்லா இருக்கும், நீ போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே பைபிள் காலேஜ் படிக்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அந்த டைமில் பண்டாரபுரத்துக்கு குமரதாஸ் ஐயா தேவராஜ் ஐயா அவங்க வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ நான் அவரை சந்திக்க போனோன்னு சரி என் கூட பாம்பே வந்துருன்னு எனக்கு 500 கொடுத்தாரு. நான் டிக்கெட் எடுத்து அவர் கூட பாம்பே போனேன். ஒரு 8 மாதம் அங்கே இருந்தானே. எனக்கு ஆவியில் சந்தோஷம் இல்லை. ஐயா நான் ஊருக்கு போயிருந்தேன், அனுப்பி வச்சுருங்கன்னு அவர் என்னை திட்டினார். இருந்தாலும் நான் அங்கேருந்து நேராக இங்கே தலைமை ஊழியத்துக்கு வந்தேன். ஐயா என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்கனவே நான் ஊழியத்தில் இருந்ததுனால என்னை நேராவேலை, விரிவேலை, கிராத்தூர், நித்திரவேலை, இப்படி தேமானூர், திருவரம்பு, மில்லர்புரம், தூத்துக்குடி, இப்படி பல ஊழியங்களிலெல்லாம் அனுப்பி எங்களை பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வியாழக்கிழமைக்கு மேலே எங்களை ஊழியத்துக்கு எல்லாம் அனுப்புவாங்க. இப்படி பல இடங்களில் ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். தாசையா என்னை ரொம்ப அன்பாக அரவணைத்து என்னை ஊழியத்தில் நல்லா என்னை நடத்தி கொண்டு போனாங்க. சோதரர் அதுக்கப்புறம் 2009 ஜனவரி 19 செம்மங்கால ஊழியத்தில் எங்களை குடும்பமாக ஏற்படுத்தினாங்க. அங்கே 2022 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையிலும் அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்ய 13 வருஷம் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தலைமை பாஸ்டர் பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருவரம்பில் ஸ்தோத்திரம் எங்களை ஊழியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனாங்க. ஆண்டோடைய கிருபையினால் 4 வருடங்கள் முடிந்து தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிறார். இன்னும் ஆண்டவருடைய சித்தப்படி வழி நடத்துதின்படி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்ய தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்காக கிருபை தரும்படி இந்த கிருபாசன ஐக்கியத்தில் கர்த்தர் நிலைநிறுத்தினதான நிலையில் முடிவு பரியந்த நிலை நின்று அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தர எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபாசன கன்வென்ஷன் நாளிலே இந்த ஆராதனை வேளையிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவரை நிற்கப்பட்ட தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு உதவியாக இருந்த தலைமை பாஸ்டரையாவும் மற்றும் செக்ரட்டரி எல்லா பாஸ்டர்களுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ என்னுடைய பேர் சாம்வேல், எனக்கு சொந்த ஊர் மதுரை. ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசுவை அறியாத விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எங்கள் பாட்டியம்மா எஸ்தர் மரகதம் அவர்கள் மூலமாக ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்கு சுவிசேஷத்தை கடந்து வரவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஆண்டவரை தேட கர்த்தர் கிருபை தந்தார். சிறு வயதிலே ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கர்த்தர் அந்த ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தந்தார். ஸ்தோத்திரம். அந்த நாட்களே ரட்சிக்கப்படவும்
ஸ்தோத்திரம் ஊழியம் செய்யவும் அர்ப்பணிக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். அதைத் தொடர்ந்து 2000 வருடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கவும் ஸ்தோத்திரம் 2003 இங்கே நம்முடைய கிருபாசனம் பைபிள் காலேஜில் படிக்கும்படியாகவும் தேவன் வாய்ப்பை தந்தார். 2003 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்கென்று தொடர்ந்து ஊழியங்களிலே பழகவும் படிக்கவும் இங்கே உள்ள ஸ்தோத்திர இடங்களிலே ஒரு சில இடங்களிலே சென்று ஊழியங்களிலே பயிற்சி எடுக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். ஸ்தோத்திரம். அதற்கு எங்களுடைய பாஸ்டர் ஐயா சாம்ராஜ்யை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியங்களிலே வளரவும் பயிலவும் அவர்கள் அனுப்புகிற இடங்களிலே ஊழியம் செய்யும் கர்த்தர் கிருபை தந்தார். மதுரை, பரமக்குடி, RS மங்கலம் இந்த பகுதியில் 2003 வருடத்திலிருந்து 2013 வருடம் வரையும் அங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். 2013 அவருடைய காலத்துக்கு பிறகு பாஸ்டர் தாசையா அவர்கள் அவர்கள் மூலமாக சிறப்பூரில் ஒரு 2 வருஷம் ஊழியம் செய்யும் கர்த்தர் கிருபை தந்தார். அதைத் தொடர்ந்து 2015 இந்நாள் வரை பாம்பனிலேயே தொடர்ந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். ஆண்டவர் ஏற்படுத்தின காரியங்களிலே உண்மை முத்துமத்தோடு ஓட கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். மரண தருவாய்கள் அநேக பிரச்சனையான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் கிருபையாக இம்மட்டும் பாதுகாத்து பலப்படுத்தி அவருடைய நாம மகிமைக்கென்று ஓடத்தக்கதான கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். இந்த நாளிலே இப்படிப்பட்ட இந்த போதக அபிஷேகத்தில் பெறுவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. கர்த்தர் கிருபையாக இந்த நாளிலே அடியனையும் கிருபையாக தந்திருக்கிறபடி நாளே ஆண்டவரை மறுபடியும் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் உள்ள தொடர்ந்து உள்ள காலங்களிலும் ஆண்டவருக்காக ஆண்டோடைய மகிமைக்காக இந்த ஸ்தாபனத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கனத்துக்குரியதான தலைமை போதகர், ஸ்தாபனத்தினுடைய மூத்த போதகர்கள், செய்தி கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறதான கனத்துக்குரிய கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஜேம்ஸ் சாக்கோ அவர்கள், இன்னும் எல்லா தேவதாசர்கள், ஊழியக்கார மதர்மார், சகோதரிகள், கூடி வந்திருக்கிறதான சபை விசுவாச மக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் காட்சன். என்னுடைய சொந்த ஊர் காஞ்சரகோடு. நான் சிறு வயதிலிருந்தே நம்முடைய தலைமை சபையிலே ஆராதித்து வந்தவன். சிறு பிள்ளையாக இருக்கும்போதே சண்டே ஸ்கூல் மற்றும் ஆராதனைகளிலே தவறாமல் பங்கு பெற்று வந்தேன். அன்றைய காலகட்டங்களிலே சாது யேசுதாசன் ஐயா அவர்கள் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாரும் சிறுவர்களாக இருக்கும்போது சரீரத்தில் ஏதாகிலும் சின்ன கஷ்டங்களோ காய்ச்சலோ வேறு ஏதாகிலும் பலவீனம் வந்தால் என்னுடைய தகப்பனார் ஐயாவிடத்தில் அழைத்து கொண்டு வருவார்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஐயா ஜெபம் பண்ணி விட்டு அடிக்கடி அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பையன் ஊழியத்துக்குரியவன், இவனை ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அடிக்கடி என்னுடைய தகப்பனார் இடத்திலே சொல்லுவார். அது சிறு வயதில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் வளர வளர அதில் எனக்கு கொஞ்சம் பிடித்தம் குறைவாக இருந்தது. அதுபடினாலே அவரை வந்து பார்க்க அவரிடத்தில் வந்தால் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் என்று சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி நடக்க ஆரம்பித்தேன். 2000 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஐயா தன்னுடைய ஓட்டத்தை முடித்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை 2001ஆவது ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. நான் 2001ஆவது ஆண்டு இந்த ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து வேதாகம கல்லூரியிலே சேர்ந்தேன். நம்முடைய ஸ்தாபனத்தில் எப்போது நான் படிக்கவில்லை, சில சூழ்நிலைகளினாலே வேறு 1-2 வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து படித்து முடித்து நான் வந்தபோது அப்போது சாது தாசையா அவர்கள் தலைவராய் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீ ஊழியத்துக்கு செல்ல வேண்டும். நான் அப்போது சொன்னேன், அது எனக்கு முடியாத பாஷன், நான் பணிவிடை காரியங்களை செய்கிறேன், கன்வென்ஷன் வேலைகள், வேறு ஏதாகிலும் நீங்கள் சொல்லுங்கள், அந்த வேலைகளை செய்கிறேன். நான் வேதாகம கல்லூரி படித்தாலும் ஒரு ஆராதனை நடத்தக்கூடிய பிரசங்கிக்கக்கூடிய அளவில் எனக்கு ஞானம் திறமை இல்லை. ஆனபடினாலே நீங்கள் சொல்லுகிற மற்ற வேலைகளை நான் செய்கிறேன். அவர் சொன்னார், அப்படி இல்லை, என்னோடு கூடவா, உன்னை நான் பழக்குவிக்கிறேன் என்று சொல்லி 2005-6 அந்த காலகட்டங்களிலே பாஸ்டர் அவர்கள் அவரோடு கூட அழைத்து சென்று சில இடங்களிலே என்னை பழக்குவித்தார்கள். 2007ஆவது ஆண்டு நம்முடைய தலைமை சபையிலே முதல் பகுதி நடத்தக்கூடியதான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். 2008ஆவது ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தூத்துக்குடி கிருபாசன சபையிலே ஊழியம் செய்யும்படி என்னை அனுப்பினார்கள்.
நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன். எனக்கு பிரசங்கம் ஒன்று பண்ணுவதற்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த வாரம் போ. நான் நினைத்தேன் அந்த வாரம் போய்விட்டு அதோடு முடிந்ததென்று. அடுத்த வாரம் சொன்னார்கள், அடுத்த வாரம் போக வேண்டும், தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணி கொண்டு போ என்று சொன்னார்கள். 2008 ஆண்டிலிருந்து 2018 வருஷம் வரை 10 ஆண்டுகள் தூத்துக்குடி கிருபாசன சபையில் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். தொடர்ந்து 2018 வருடம் அப்போது நம்முடைய தலைமை போதகராக சாது கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் இருந்தார்கள். தூத்துக்குடியிலிருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து ஞாராமலை சபைக்கு அனுப்பினார்கள். அங்கே 7 ஆண்டுகள் 2018 ஜெனரல் கன்வென்ஷன் முடிந்த பின்பு நான் ஞாராமலைக்கு போய் 2025 வரை ஞாராமலை சபையில் ஊழியம் செய்கிறேன். கடந்த ஆண்டு நம்முடைய கன்வென்ஷன் முடித்து ஊழியர் கூட்டத்தில் இப்போது தலைவராக இருக்கிறதான பாஸ்டர் யோப் அவர்கள் என்னை நெய்யூர் ஊழியத்துக்கு அனுப்பினார்கள். இந்த ஒரு ஆண்டாக நெய்யூர் சபையில் ஊழியம் செய்து வருகிறேன். இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை. ஆண்டவர் மட்டுமாய் நிலை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாகவும் இந்த ஸ்தாபனத்தில் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு என்று சொல்லி நின்று ஊழியம் செய்யவும், ஸ்தாபனத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்கவும், தேவனுக்கும் தலைமைத்துவத்துக்கும் ஸ்தாபனத்துக்கும் உண்மையாய் செயல்படவும் நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு உதவி செய்திருக்கிறார். தலைமை போதர் மேடையில் வந்திருக்கிறான அன்பான தேவ ஊழியர்கள் சபை விசுவாசிகளோடு சேர்ந்து இந்த நாளிலும் ஒரு சின்ன சாட்சியாக அடினோம் எழும்பி நிற்கும்படியாக ஆண்டவராக இயேசு எனக்கு உதவி செய்திருக்கிறார். நானும் ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். நான் அப்படி வளர்க்கப்பட்டிருந்தால் நான் கேரளாவில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சிறிய வியாதிகள் எனக்கு இருந்ததுனால அந்த ரட்சிப்பின் பாதையை நான் தொடர்ந்து அதை விட்டு விடாதபடி தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழும்படியாக ஆண்டவராக இயேசு எனக்கு உதவி செய்து வந்திருந்தார். மறுபடியுமாக கல்யாணம் ஆகி மோலிச்சில் இருந்தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஒரு கல்யாணம் பண்ணி சில 1-2 வருஷம் கழிந்து மோலிச் சபையில் இருந்தானே நான் அபிஷேகத்தை பெற்றேன். அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவராக இயேசு கெட்சமனேயிலிருந்து கொல்கதாவுக்கு நேராக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதான ஒரு நல்ல காட்சியை அந்த இடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாட்களில் தேவன் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பி மறுபடியுமாக நான் கேரளாவில் தானே சில ஆண்டுகள் வேலையும் செய்து அங்குள்ள ஊழியர்களோடு பாஸ்டர் குரியாகோஸ் அவர்கள் நல்ல ஊழியரோடு சேர்ந்து சில ஊழியங்களை செய்து வந்திருந்தேன். மறுபடியுமாக இந்த ஊழியங்களை செய்ய வேண்டுமே என்று சின்ன வாஞ்சைகளும் விருப்பமும் அதிகமாக இருந்ததுனால அங்கே வேலையை விட்டு ஊருக்கு வந்து இங்கே எங்கள் வீடு மருத்துவர் குறிச்சி பாஸ்டர் இஸ்ரா அவருடைய சபையின் பக்கம்தான், அந்த சபையின் விசுவாசி தான். அங்கே இருந்துவிட்டு தோவாள பாகத்தில் ஒரு 1.5 வருஷம் ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு உதவி செய்தார். அங்கே ஊழியம் செய்து இருக்கும்போது தானே இனி வேறு ஒரு ஊழியர் அங்கே வந்ததுனால அவர்கிட்ட இது கொடுத்து விட்டு மறுபடியுமாக இங்கே முட்டைக்காடு சங்கிலி கோணம் பாகத்தில் வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் பென்சாம் லேவி அவன் சபையில் இருந்தான். அவனுக்கும் நாங்களும் ஆடு சேர்ந்து ஒரு ஊழியத்தை ஒரு வீட்டில் தொடங்கி தொடர்ந்து அந்த ஊழியங்களை கவனித்து கொண்டு வந்திருந்தேன்.
இப்போது அந்த இடத்துல அந்த ஊழியத்தை கட்டி அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு சில வருஷங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மறுபடியுமாக சில ஊழியங்களை தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும் என்றுள்ள ஒரு விருப்பத்தோடு அதுக்கு கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து அந்த ஊழியங்களை அருமையான கிருபாசன சட்ட ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டு அந்த ஊழியங்களை செய்யும்படியாய் விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.